கிம் ஜூ ஏவும் சோஷியல் மீடியால வைரல் ஆகுறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறதா சொல்றாங்க. நீண்ட நாட்களாகவே அமெரிக்கா ஏன் கிம்முக்கு எப்பவுமே பதில் சொல்றது இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, கிம் என்ன செஞ்சாலும் அமெரிக்கா கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா உலக தலைவர்கள் எல்லாருமே கிம்முக்கு பயப்படுறது அவரை பார்த்தோ அவர்கிட்ட இருக்க மற்ற ஆயுதங்களை பார்த்தோ இல்ல, அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு வட கொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப சமீப காலமா அவருடைய மகள் கிம் ஜூ ஏவும் சோஷியல் மீடியால வைரல் ஆகுறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறதா சொல்றாங்க. நீண்ட நாட்களாகவே வட கொரிய அதிபர் அப்படின்னாலே ஒரு டெரர். அவர் அடுத்து என்ன செய்வாரோ அப்படிங்கிற பயத்துல அமெரிக்காவை வச்சிருக்காரு. கிம் ஜாங் உன்னை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது அப்படின்லாம் சொல்லும் போது தன்னுடைய 13 வயது மகளை திடீர்னு ஏன் பொதுவெளியில தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காரு, அதுவும் ஏவுகணை சோதனைகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரே அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. பொதுவா வட கொரிய அதிபர் குடும்பம், கிம்மின் குடும்பம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரண மனிதர்களாலாம் பார்க்கப்படுறது கிடையாது. அவங்கெல்லாம் தெய்வீக பிறவிகள். அவங்களுடைய சாதாரண வாழ்க்கை முறை வெளியிலேயே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரகசியமா இருக்கும். கிம் ஜாங் உன்னையே பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை இவர் நல்லா வளர்ந்த பிறகுதான் வெளி உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினாரு. அப்படிப்பட்ட குடும்பம் இப்படி ஒரு முடிவு எடுக்குதுன்னா அதனுடைய பின்னணி என்ன? தென்கொரிய உளவு அமைப்பான NIS, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிறுமிதான் வட கொரியாவோட அடுத்த வாரிசு. அதாவது கிம்முக்கு அப்புறம் இந்த அணு ஆயுத தேசத்தை ஆள போறது இந்த சின்ன பொண்ணுதான் அப்படின்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சமீபத்துல வட கொரியால தேர்தல் நடந்துச்சு. அங்க தேர்தல்லாம் ஜனநாயக முறையில நடக்காது அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பிறகு கிம் ஜாங் உன்னை எதிர்த்து வாக்களிக்கிறதுன்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இங்க தேர்தல் நடந்த போது மற்ற நாடுகள் மாதிரி எல்லாம் கிடையாது. 99.9% வாக்குகள் பதிவாச்சு. கிட்டத்தட்ட 100% தான். இதுல 0.07% தான் கிம்மை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மத்தபடி அப்படியே ஒரு ஸ்வீப், அவரு தான் ஜெயிச்சாரு. அவரை தாண்டி அங்க யாரும் நிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. இதுதான் வட கொரியால இருக்க ஜனநாயகம். வட கொரியாவோட ராணுவ ஜெனரல்கள் கிம்மோட சின்ன பொண்ணுக்கும் குனிஞ்சி சல்யூட் அடிக்கிறாங்க. கிம் என்ன சொல்ல வராருன்னா, நான் இப்ப மட்டும் இல்ல என் காலத்துக்கு அப்புறமும் என் குடும்பம் தான் இந்த அணு ஆயுதங்களை வச்சு உலகத்தை மிரட்டும் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஈரான்ல போர் நடக்குது, அமெரிக்கா அங்க பிஸியா இருக்கு, ஆனா கிம் ஏன் மௌனமா இருக்காரு? இதுதான் விஷயம். கிம் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஈரான் தலைவர்கள் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துறத பார்த்து கிம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. நாம அணு ஆயுதம் வச்சிருக்கிறதுனால தான் அமெரிக்கா நம்ம கிட்ட பயப்படுது. அமெரிக்கா ஏன் கிம்முக்கு எப்பவுமே பதில் சொல்றது இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, கிம் என்ன செஞ்சாலும் அமெரிக்கா கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா வட கொரியா கிட்ட அணுகுண்டு இருக்கு. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வட கொரியா கிட்ட 50 இருந்து 60 அணுகுண்டுகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அமெரிக்காவுக்கு பயம். ஒருவேளை ஏதாவது ஒரு அணுகுண்டை வட கொரியா வெளியில எடுத்தாலும் அது கண்டிப்பா உலகத்தோட அழிவை நோக்கி தான் போகும். கிம் அமைதியா இருக்க வரைக்கும் உலகத்துக்கு நல்லதுன்னு தோணுது இல்ல. ஆனா வட கொரியா நினைச்சா எந்த நாடுகளை எல்லாம் தாக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனாலதான் அமெரிக்கா ரொம்பவே அமைதியா இருக்காங்க. முதல்ல தென்கொரியா வெறும் 10 நிமிஷத்துல கிம்மோட பீரங்கிகள் சியோல் நகரத்தையே அழிச்சிடும். அடுத்தது ஜப்பான். அங்க இருக்க அமெரிக்க ராணுவ தளங்கள் கிம்மோட ராக்கெட்டுகளுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. கடைசியா அமெரிக்கா. கிம் கிட்ட இருக்க ஹசாங் 18 ஏவுகணை 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயும். அதாவது நேரா வாஷிங்டன் டிசிக்கே பார்சலா அனுப்பிடுவாங்க. மார்ச் 2026ல கிம் சோதிச்ச ஏவுகணை 420 கிலோமீட்டர் தூரத்தை ரொம்ப ஈஸியா தாக்கும்னு KCNA அவங்களோட அரசு ஊடகம் சொல்லுது. உலக தலைவர்கள் எல்லாருமே கிம்முக்கு பயப்படுறது அவரை பார்த்தோ அவர்கிட்ட இருக்க மற்ற ஆயுதங்களை பார்த்தோ இல்ல, அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு பட்டனை பார்த்து தான், அணு ஆயுத பட்டன், நியூக்ளியர் பட்டன். கிம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு எனக்கு தோணுச்சுனாலே நான் வேற எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன், முதல்ல எடுக்கிறதே அணு ஆயுதமா தான் இருக்கும்னு எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கிறாரு. இப்ப புதுசா தன்னுடைய மகளை அணு ஏவுகணைகளுக்கு நடுவுல கூட்டிட்டு வர்றது ஒரு
ஒரு தந்தை மகள் பாசம்லாம் கிடையாது. இது ஒரு பெரிய அரசியல் கேம்னு சொல்றாங்க. எங்க கிட்ட ஆயுதம் இருக்கு, அதை இயக்கிறதுக்கு வாரிசும் இருக்கு, தைரியம் இருந்தா வந்து பாருன்னு அமெரிக்காவுக்கு அவர் விடுற ஓபன் சேலஞ்ச் தான் இது. கிம்முக்கு ஒரு மகன் இருக்கிறதா கூட பேச்சு உண்டு. ஆனா இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு அது பற்றி எதுவுமே தெரியாது. இப்ப உலகத்தோட கண்கள் முழுசுமே ஈரான்ல நடக்கக்கூடிய போர் மேலதான் இருக்கு. வளைகுடா நாடுகள்ல அடுத்தடுத்து எண்ணெய் வளங்கள் எல்லாம் தாக்கப்படுவதனால உலக பொருளாதாரம் எதை நோக்கி போகுமோ அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா வட கொரியால கிம் வந்து அணு ஆயுத சோதனைகளை நடத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க கிம்மோட நடவடிக்கைகளை? இப்படி ஒரு நாடு இருந்தாதான் அமெரிக்காவுக்கெல்லாம் பயம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கிம் மாதிரி ஆட்கள் வந்து இந்த உலக அமைதிக்கே பேராபத்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.